Hi student, welcome to Muthu Maths channel. So example 11.9. Find the probability mass function of f of x the discrete random variable x whose cumulative distribution function. அதாவது capital f of x கொடுத்துருக்காங்க. p of x less than 0 and p of x greater than or equal to -1 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி சம் ஆல்ரெடி ப்ரீவியஸாக எக்ஸசைஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு நான் என்ன சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சார் கண்டுபிடிக்க போகிறேன்னா எக்ஸோட வேல்யூ டினோட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி எடுத்துக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் எக்ஸசைஸில். ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன சார் இருக்குன்னா -2 -1 0 1 -2 -1 0 1. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்குன்னா 0.25, அடுத்தது 0.60, அடுத்தது 0.90, அடுத்தது 1. ஓகே, அடுத்தது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே போவோமா. செகண்ட் டைம்லேருந்து ஃபஸ்ட்டு டைமை சப்ட்ராக்ஷன் பண்ணால் 0.25, தேர்டு டைம்லேருந்து செகண்ட் டைமை பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம், 0.35, 0.35. அடுத்தது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட் டைம் அப்படியே எழுதிக்கிறோம், செகண்ட் டைம்லேருந்து தேர்ட் டைம் சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். இதிலேருந்து இதை சப்ட்ராக்ஷன் பண்ணால் 0.30, இதிலேருந்து இதை சப்ட்ராக்ஷன் பண்ணால் 0.10, 0.10. டேபிளை நல்லா கிளியராக போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, இதில் ஃபஸ்ட் சப்ஸ்டியூஷன் என்ன சார் அப்படின்னா p of x less than 0, 0 விட கம்மியாக என்னெல்லாம் இருக்குது, -2 -1 இதெல்லாம் எடுத்துக்கலாமா. என்ன இருக்குது இங்கே, இங்கேயே நான் சொல்லிட்டேன் எக்காரணத்தை கொண்டும் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கக்கூடாது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் பார்க்கணும்னு சொன்னேன். ஓகே, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, 0.25 + 0.35 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 0.60, 0.60. அடுத்து சப்ஸ்டியூஷன் நம்பர் 2, p of x greater than or equal to -1. -1னா -1க்கு மேலே என்னெல்லாம் இருக்குது, -0 -1 0 1. அப்போ இங்கே என்ன இருக்குது 0.35 0.30 0.10. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம், 0.35 + 0.30 + 0.10 ஓகே is equal to 0.75, is equal to 0.75. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.